இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். தற்பொழுது முதல் முறையாக ராஜ்நாத் சிங் அவர்கள் காஷ்மீருக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில அங்கு யாரெல்லாம் அவர் சந்திக்க இருக்காரு, என்ன அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இருக்கின்றன, விவரங்கள் என்ன? முதல்ல பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தியது. இதுல 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். ஆனா இதையடுத்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து அதிரடியாக இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த ட்ரோன் தாக்குதல்ல சில பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலால் சில பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில தான் பாகிஸ்தான் இறுதியாக வேறு வழியே இல்லாமல் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில முதல் முறையாக இந்த பஹல்காம் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் முறையாக இன்று ராஜ்நாத் சிங் காஷ்மீருக்கு செல்கிறார். அங்கு நிலைமை எப்படி உள்ளது, அதே போல அங்கு பாதுகாப்பு படை வீரர்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 15 காப்ஸ் அப்படின்ற பாதுகாப்பு அமைப்பு அங்க இருக்கு. அங்கு செல்லும் அமைச்சர் அங்குள்ள ராணுவ வீரர்களை சந்தித்து அங்கு என்னென்னலாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது, தற்போது நிலைமை எப்படி இருக்கு, பொதுவாக அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளப்படும் இப்படின்லாம் விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு, அதே போல குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த முயன்ற போது அவருக்கு பதிலடி கொடுத்த விதம், அதற்குரிய பாராட்டுகளையும் அங்குள்ள பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாநிலத்தின் சூழ்நிலை தற்போது என்றால் கடந்த ஒரு 3-4 நாட்களாக அங்க பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தற்போது இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு சுற்றுலா பயணிகள் வரும் இடங்களில் எப்படி அது என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இனி மேற்கொள்ள வேண்டும் என்றால், பஹல்காம் தாக்குதல் என்பது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல பல இடங்களில் இந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை குறிவைத்ததாக தகவல்கள் வந்தது, புலனாய்வு தகவல்கள் இருந்ததாக கூறப்பட்டது. எனவே இனி அந்த கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் ராஜ்நாத் சிங்கின் இந்த காஷ்மீர் பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் வீரர்களுக்கு பாராட்டை தெரிவித்தாலும் அப்படி அந்த பயணத்தின் போதே அங்குள்ள சூழ்நிலை என்ன, ராணுவம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அங்குள்ள அதிகாரிகளிடம் இனி எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த ஏற்கனவே அங்கு இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேகத்திற்குரிய நபர்கள் அனைவரும் தற்போது விசாரணையில் எடுக்கப்பட்டு அவர்களின் பின்புலன்கள் ஆராயப்பட்டு வருகிறது. அதுல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அங்கு ஆலோசனை நடத்துகிறார். எனவே இந்த பயணம் என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.